ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஷ் தோட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகெயின் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டெரஸ் கார்டன் அப்டேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஆஃப்டர் லாங் டைம் செம்ம வேலை வேறு பேஞ்சிட்ருக்கு. இப்போ பிளான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப மழை பெஞ்சிட்டே இருந்தது இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்து வந்த இந்த ஒரு வாரம். கிட்டத்தட்ட சேலமில் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருந்ததுன்னு. அதனாலவே நம்ம பிளான்ஸ் எல்லாமே சில பிளான்ஸ் ரொம்பவே டல்லாக ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸ்பெஷலாக பார்த்துட்டிங்கன்னா இந்த மேங்கோ பிளான்ஸ் எல்லாமே இப்போ தான் நம்ம மியாசாகி தேடுற மாதிரி வந்துச்சு. மறுபடியும் இந்த மழையினால் இலை எல்லாமே கொஞ்சம் இதாக ஆரம்பிச்சிருச்சு. எல்லா பிளான்ஸையும் செப்பரேட்டாகவே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மக்கிட்ட கேட்டுட்ருக்கிறது, ஏன் ப்ரோ வீடியோவே வரல, கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம மீஷோலேருந்து வாங்கி வச்சுருந்த மேங்கோ பிளான்ட். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தேறி வந்துட்டுருக்கு. அதாவது இந்த மலையில் கொஞ்சம் டல்லாகிடுச்சு. இது அடுத்து பார்த்துட்ருக்கிறது நாசிக் பசந்த். நல்லா தலைஞ்சிட்டு இருந்த டைம்லேயே செம்ம மழை பெய்யவும் செடி கொஞ்சம் ஸ்டன் க்ரோத் ஆகிடுச்சு. பார்ப்போம் எப்படி தேறி வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பிளான்ஸ் நல்லா புஷ்ஷியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. டெரஸ் கார்டனுக்கு சூட்டபிளான பிளான்ட் தான். அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கட்டிமேன். நாம் அதில் ஒரு காய் விட்டுருந்தோம்ல, அந்த காயை நம்ம கிள்ளி எடுத்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10 days கிட்டே இருக்கும். அது கிள்ளி எடுத்ததுமே பார்த்துட்டிங்கன்னா அதே இடத்துல ஒரு 3 ஷூட்ஸும் பக்க கிளைகள் நிறைய விட ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நம்ம அந்த காயை கிள்ளி எடுத்துட்டோன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம மழை வர மாதிரி அதிகமாக இருந்துச்சு. எப்படியா இருந்தாலும் மழை பெய்ய ஆரம்பித்ததுமே நம்ம கிள்ளி விட்டுட்டோம். மழை எந்த அளவுக்கு பெய்யுதோ ஃப்ரூட்டோட டேஸ்ட்டு சுத்தமாக இருக்காது. மேங்கோவை பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணி கம்மியாக விட்டால் தான் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம கிள்ளி எடுத்ததுமே பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஷூட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அது கூடவே பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரெட் பால்மர், அதாவது அமெரிக்கன் ரெட் பால்மர் இப்போ தான் ஷூட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பிளான்ட் ஒரு 7 feet ஹைட்டில் இருக்குது ஓவரால் நம்ம தொட்டியிலேருந்து. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஆல் டைம் மேங்கோ ரொம்ப டல்லாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாடியில் இருந்தப்போ கூட கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. இந்த மாடிக்கு வந்ததுமே எந்த க்ரோத்தும் இல்லை. இந்த ஒரு 3 பிளான்ட்டு, அதாவது நம்ம தமிழ்நாட்டின் மியாசாகின்னு சொல்லுவோம்ல, அந்த கோட்டூர் கோணம், அது இப்போ கூடவே பார்த்துட்டிங்கன்னா சோனியா வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் தேர்ற மாதிரி தெரியுது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த 3 மேங்கோ பிளான்ஸும் எந்த க்ரோத்தும் இல்லை. இப்போ தான் நம்ம மியாசாகி வந்துட்டு அந்தாட்டிலேருந்து இந்தாண்ட மாற்றி வச்சு தலைய ஆரம்பித்தது. உடனே இந்த கிட்டத்தட்ட ஒரு 10 days கிட்ட விட்டு விட்டு மழை நல்லா பெய்யவும் செடி மறுபடியுமே டல் ஆகிடுச்சு. அது போலவே பார்த்துட்டிங்கன்னா நம்ம பனானா மேங்கோ நல்லா முத்திருச்சு செடி. மோஸ்ட்டாக கம்மிங் சீசனில் நிறைய காய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருக்கும். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா நல்லா செடி முத்த ஆரம்பிச்சிருச்சு மரம் போலவே. இதில் நம்ம இனிமேட்டு ஈல்டிங் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் எல்லாமே ப்ரௌன் கலரில் ஸ்டெம் மாற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சில நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க எல்லா மேங்கோ பிளான்ஸுமே நல்லா ஸ்டெம்பு முத்தினதுக்கப்புறம் தான் நம்ம காயே விட்டுறோம். ஏன்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் நம்ம கவாத் பண்ணக்குள்ளேயும் க்ரோத் நல்லா இருக்கும். அதே மாதிரி ரெட் ஐவரி பார்த்துட்டிங்கன்னா இங்கே மேலே உள்ள கிளை எல்லாமே இந்த மழையினாலும் ஓவராக இந்த காற்றடிக்கிறதுனாலையும் கொஞ்சம் டேமேஜ் ஆனாலும் கீழே இருக்க கிளையில் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நியூ ஷூட்ஸ் எடுத்து நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. மாடி தோட்டத்தில் நீங்கள் ஒட்டுக்கன்று மாங்காய் வாங்கி ஏன் ப்ரோ வைக்கிறீங்க, சீட்லிங்க்லேருந்து வைக்கலான்னு நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க. சீட்லிங்க்லாம் 10 years கிட்ட ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அது நமக்கு ரொம்ப பெருசாகிடும். ஆனால் நம்ம ஒட்டுக்கன்று வாங்கி வைக்கக்குள்ள 1 to 2 வருஷத்துலேயே காய்க்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்துட்ருக்கிறது நம்ம மாடிக்கு வரமாட்டேன்னு சொன்ன ஏர் பொட்டேட்டோ தான். கிட்டத்தட்ட இந்த டைம் நம்ம போடவே இல்லை. லாஸ்ட் இயர் நம்ம விதைச்சது கொடி சின்னதாக போயிட்டு அப்படியே இதாகிடுச்சு. இந்த டைம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அதை ரீபாட்டிங் பண்ணி கத்திரிக்காய் செடி வச்சுருந்தோம்ல, அந்த கத்திரிக்காய் செடி க்ரோ பேக்கில் கத்திரிக்காய் செடி எடுத்ததும் அப்படியே விட்டு வச்சுருந்தோம். சீசன் ஸ்டார்ட் ஆனதும் தானாக அதுவே முளைச்சி வர ஆரம்பித்ததும் நம்ம கொடி ஏற்றி விட்டுட்டோம். பார்த்துட்டிங்கன்னா நல்லா இப்போ மேலே டிப்புக்கு போயிட்டு பிரான்ச்சஸ் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. கோவக்காய் ஃபுல்லாக ஈல்டிங் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அங்கங்கே ஒரு 5 to 10 காய் தான் இருக்குது. இதை கவாத்து பண்ணி விட்டுட்டோம்னா அப்கமிங் மந்த்ஸில் நிறையவே நமக்கு ஈல்டிங் இருக்கும். கிரேப்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நுனி கிள்ளி விட்டுட்டோம், அது சைட் பிரான்ச்சஸ்க்காக. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம பெரிய கிரேப்ஸ் பிளான்ட். இதை எடுத்துகிட்டு மாற்றி வச்சிடலான்ற ஒரு தாட்டும் இருக்குது. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா செடி ரொம்ப டல்லாக ஆகிடுச்சு. அது இந்த மழையும் ஓவராக இருக்குது. ஏன்னா அந்த தொட்டியில் தண்ணி நின்றுட்டே இருந்தது போல். நம்ம இப்போ தான் பார்த்துட்டு எல்லாமே சரி பண்ணி விட்டுருக்கோம். பார்ப்போம் க்ரோத் இதே மாதிரி இருந்தால் ரீபார்ட் பண்ணிடலாம்.
அடுத்து கொடிமல்லி ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் நல்லா பூத்துக்கிட்டு இருக்கு. நமக்கு ரெகுலராக பூ வச்சிட்ருக்கு கொடிமல்லி, சன்னமல்லி, ஜாதி மல்லி எல்லாமே. வாங்க இது பாருங்கள், டாப் வியூவிலேருந்து பார்க்கலாம் உங்களுக்கு செடியோட சைஸஸ் தெரியும். அதே மாதிரி நம்ம கவியரசன் அண்ணாக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்திருந்த ட்ராகன் ஃப்ரூட் தான் பாருங்கள், கிட்டத்தட்ட 7 ஃபீட்டில் இருக்குது பிளான்ட்டு. அதாவது தொட்டியிலேருந்து சேர்த்து, தொட்டி இல்லாமல் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 5 ஃபீட்டில் இருக்குது. இதுக்கு இப்போ மேலே நம்ம கட்டி விட்டோம்னா க்ரோத் இருக்கும். நம்ம இப்போ சாமந்தி சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா செடியிலுமே மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இது எல்லாமே நாட்டு சாமந்தி இந்த தொட்டியில் இருக்கிறது. ரோசஸ் எல்லாமே நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு ரோஸ் பிளான்ட் மட்டும் கொஞ்சம் டல்லாக ஆரம்பிச்சிருச்சு. ஒயிட் ரோஸு தினமுமே, அதாவது நமக்கு வாரத்தில் ஒரு 3 ரோஸ் ஒயிட் ரோஸ் வந்துட்டுருக்கு. ப்ளஸ் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட மிளகாய் இன்னுமே கேட்டுட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக தான் மறுபடியும் இந்த செடியை கொஞ்சம் தேத்தி கொண்டு வந்திருக்கேன். பாப்போம், இதில் சீட்ஸ் எடுத்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க பார்க்குறேன். விதையிலேருந்து வளர்த்துட்ருக்க நம்ம நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, அதனால தான் இந்த செடி இன்னுமே வச்சுருக்கேன். விதையிலேருந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கு. பார்ப்போம். பப்ளி மாஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு காய் நம்ம மறுபடியுமே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட நம்ம இந்த போன லாஸ்ட் டைம் வந்துட்டு 6 காய் விட்டுருந்தோம். அதில் இப்போ இன்னும் 3 காய் தான் இருக்குது. 3 காய் பறிச்சாச்சு. பாருங்கள், இந்த டைம் கிட்டத்தட்ட 300க்கு மேலே காய் பூ வச்சுருந்துச்சில்ல, அதில் 3 பிஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் விட்டுருக்கேன். ஏன்னா இதுவே நான் விட கிடையாது, அந்த பெருசாக காட்டினல அது மட்டும்தான் நம்ம அந்த பூக்கிறதுக்கு முன்னாடியே பூத்த காய், அதை பிஞ்சு பிடிச்சது. எல்லா பிஞ்சுமே நானே மனசு கேட்காம கிள்ளி விட்டாலும் அந்த 2 எப்படியோ தப்பிச்சு வந்துருச்சு. அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது ஒயிட் நாவல். நல்லாவே இலை பெருசாகிக்கிட்டே போகுது ஃப்ரெண்ட்ஸ், பாரபட்சமே பார்க்காம. லாஸ்ட் வீடியோவில் என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு தான் இந்த இது. இங்கே பாருங்கள், விதையிலேருந்து எப்படி ப்ரோ க்ரீன் கிரேப்ஸ் வளர்த்திங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. அது வேணும்னாலும் சொல்லுங்கள், செப்பரேட் வீடியோ நான் கொடுக்குறேன். பாருங்கள், இது நம்ம விதையிலேருந்து வளர்த்த க்ரீன் கிரேப்ஸு. ஏன்னா க்ரீன் கிரேப்ஸு நம்ம கடையில் வாங்குறது எதுவுமே க்ரீன் கிரேப்ஸாக வர மாட்டேங்குது. அதனால தான் நம்ம க்ரீன் கலர் கிரேப்ஸ் வாங்கி நம்ம அதிலேருந்து விதை எடுத்து போட்டிருக்கோம். அது இப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 3 to 5 inches ஹைட்டில் இருக்குது. நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதில் 3 செடி இருந்தது, இந்த மழையினால் ஒன்று தான் இப்போதைக்கு இருக்குது. நம்மளோட இந்த ஒரு அமைப்பில் இருக்கவும் அந்த செடியும் நல்லா தப்பிச்சு வந்துருச்சு ஜேட் பிளான்ட்டோட இதில். இந்த ஜேட் பிளான்ஸ் நிறைய பேர் சேல்ஸ் பண்ணுங்க ப்ரோ எங்களுக்கு வேணும்னு கேட்குறீங்க. அது கிட்டத்தட்ட 5 years ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாடிக்கு வந்து மழை பெய்ய ஆரம்பித்ததுமே ரெயின் லில்லி பூக்க தொடங்கிட்டான். பார்த்துட்டிங்கன்னா இதில் ஒரு 3 கலர் இருக்குது, பிங்க்கு, ஒயிட்டு, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எல்லோ. இந்த 3 கலர் இருக்குது. சாமந்தியை பற்றி சொல்லவே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம சேலம் விதை திருவிழாவில் வாங்கிட்டு வந்திருந்த 2 கலரு. நல்லாவே வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தினமும் இதுலேயும் பூ பறிச்சிட்ருக்கோம். இது ஒரு 1 வீக்காக நமக்கு பூ கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்தாட்டு இருக்கிறது என்ன கலர்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் செடியில் அவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது. இன்னும் எதுவும் வெடிக்க ஆரம்பிக்கல. வெடிக்க ஆரம்பித்தது சாமந்திக்கான செப்பரேட் வீடியோ நான் போடுறேன். இது எல்லாமே கூடிய சீக்கிரமாக நம்ம சேனலில் வரிசையாக அப்லோட் ஆக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதெல்லாம் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவும் போலவே இந்த மழை பெய்கிற டைமில் தான் நம்ம சாத்துக்குடி பூக்கும். பாருங்கள் இப்போ எவ்வளோ பூ மொட்டுக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் எத்தனை காய் தேடி வரும் தெரில ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருந்தும் ஒரு காய் நல்லா நமக்கு நெக்ஸ்ட் வீக் போல் ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடும். ஒரு காய் இருக்குது இன்னும், மீது எல்லாமே இதாகிடுச்சு. அடினியம் சீட்ஸ் என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக மறுபடியும் அடினியமும் நம்ம சீட் கிள்ளி விடாமல் விட்டுருக்கோம். ஏன்னா ஏன் இதை நம்ம விட வேணான்னு நம்ம கிள்ளி விட்டுறோம்னா செடியோட க்ரோத் கொஞ்சம் டல்லாகிடும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சீட்ஸ் விட்டுட்டிங்கன்னா. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கீங்கன்னாக்கா ஒரு 11 ஸ்ட்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது விட்டுருக்கேன். 11 இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இதுவும் அந்த மிளகாய் விதை வந்ததுன்னா அதுவும் சேர்த்து உங்களுக்கு கிவ் அவே கொடுக்குறேன் ஃப்ரீயாக. லாஸ்ட் டைம் மாதிரியே தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இப்போ பாருங்கள், நம்ம அத்தி செடி நல்லா வந்துட்டுருக்கு. இதுலேயும் நம்ம கொடி லெமன் பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்துட்ருக்கிறது மாதுளை தான். மாதுளை நம்ம இந்த டைமும் காய் விட வேணாம்னு நினச்சாலும் 2 காய் நின்றுச்சு இந்த மலையிலேயே. அதை தொடர்ந்து பார்த்துட்டிங்கன்னா கும்ஃபாட்டு நம்ம வைக்கவே வேணாம் அப்படின்னாலும் அது காய் வச்சே சலிக்கும். இந்த ரோஸ் கொஞ்சம் டல்லாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கணும். அதுவும் கூட பார்த்துட்ருக்கிறது நம்ம கிட்ட லாஸ்ட் டைம் வச்சுருந்தோம்ல நம்ம மழை டிவி தோட்டத்தில் ரெட் ட்ராகனு, அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொடுத்துருந்தோம். அதுலேருந்து ஒரு கட்டிங் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். ரெட் ட்ராகனும் நம்மக்கிட்ட இருந்தது வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் தளைஞ்சி வந்துக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. மல்லி எல்லாமே கொஞ்சம் டல்லாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா ரீபாட் பண்ணணும், அதோட பேக் ரொம்ப டல்லாகிடுச்சு. அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது கொடி மல்லி. நம்ம எல்லா பூவும் இப்போ தான் பறிச்சுட்டு போனாங்க.
ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா காட்டில் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த பெரிய செடி வந்துடுச்சு. குட்டி செடிகள்லேயும் பூக்க தொடங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றின வீடியோ செப்பரேட்டாக நான் கொடுக்குறேன். அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இந்த மாதிரி டிப்ஸ்ன்னு சொல்லிவிட்டு. ரோஸ் மல்லிலாம் பாருங்கள், நமக்கு அட்லீஸ்ட் நமக்கு ஒரு பூவாது செடியில் இருந்துகிட்டே இருக்கும். தாய்ப்பட்டி லெமனும் அதே மாதிரி தான். இப்போ ஒரு 40லேருந்து 60 காய்கள் இருக்கும் நம்ம தொட்டியில். நிறைய பேர் ஏன் ஷேர் நெட் போட்டிருக்கீங்கன்னு கேட்குறீங்க. அதுக்கு கீழே பார்த்துட்டிங்கன்னா நம்ம தாமரை அள்ளி தொட்டி தான் வச்சுருக்கோம். தாமரை செடி நம்மக்கிட்ட இப்போதைக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இருந்ததை ஊருக்கு கொடுத்து விட்டுட்டோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம செட்டப்பில் வச்சுருக்கனால தான் இந்த அளவுக்கு இருக்குது பிளான்ட்டு. இந்த மாதிரி ஷேடில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்கள் பிளான்ட் ரொம்ப லேட்டாக பூக்கும். நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக பூக்கும். இது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட லாஸ்ட் டைம் நம்ம சேல்ஸ்க்கு போட்டிருந்ததில் சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் பேர் நல்லா வளர்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கோசரம் ஒரு 20 பிளான்ஸ் கிட்ட நம்ம நல்லா வளர்த்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி இதை வச்சிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 3 to 6 monthஸில் ஃப்ளார் ஸ்டார்ட் ஆகிடும். வெயிலில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு மண்ணில் இல்லாதனால தான் இப்படி இருக்குது. மண்ணில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 30 daysல இந்த அளவுக்கு உங்களுக்கு தொட்டி ஃபுல்லாக இலையால் நிறைஞ்சிரும். ஒரு 20 பிளான்ஸ் ஸ்டாக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம பொங்கல் டைமில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். மோஸ்ட்டாக டிசம்பர் எண்ட் டு பொங்கலில் இந்த சேல்ஸ் உங்களுக்கு இருக்குது. வேணுங்கிறவங்க வெயிட் பண்ணி மறக்காமல் வாங்கிக்கோங்க. இப்போதைக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார்டனில். இது மோஸ்ட்டாக நான் உள்ளே விட்டுருக்க ஃபிஷ்ஷஸ்க்காக மட்டுமே இந்த ஷேர்ஸ் போட்டிருக்கேன். ஏன்னா நான் 3rd floorல் வச்சுருக்கேங்கக்குள்ளே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வெயில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வெயில் அதிகமாக இருக்கனால நம்ம ஃபிஷ்ஷஸ் எல்லாமே சீக்கிரமாக டெட்டாக வாய்ப்பு இருக்குங்கிறனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷேர் நெட் போட்டு வளர்த்துட்ருக்கோம். ஃப்ளார் எப்படியா இருந்தாலும் நமக்கு அட்லீஸ்ட் 6 months ஆஃப்டர் நமக்கு வைக்க ஆரம்பிச்சிரும். இருந்தாலும் நம்ம அதில் கொசு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எந்த இன்செக்ட்டும் வந்து எக்லே பண்ணிடக்கூடாதுன்னு நம்ம ஃபிஷ்ஷஸ் விட்டுருக்கங்கனால நம்ம அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும்ல. அதுக்கோசரம் தான். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு க்ரீனிஷாக இருக்கக்குள்ளே நம்ம மைண்டே பீஸ்ஃபுல்லாக மாறிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.